கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பாலா படத்துக்காக கரகாட்டம் கத்துக்கிறாங்க வரலட்சுமி. பரதேசிக்கு அப்புறம் பாலா அடுத்து இயக்கும் படம் கரகாட்டம் சம்பந்தப்பட்டது. படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. சசிகுமார் ஹீரோ, இளையராஜா இசை, செழியன் ஒளிப்பதிவு. படத்துக்காக 12 பாடல்களை போட்டு கொடுத்திருக்காங்க இளையராஜா. மார்ச் மாசம் முதல் தஞ்சை பகுதியில படப்பிடிப்பு தொடங்குது. படத்தோட ஹீரோயினியா பலரோட பேர் பரிசீலிக்கப்பட்டு கடைசியா ஸ்ரேயாவும் வரலட்சுமியும் தனித்தனியா அழைக்கப்பட்டு போட்டோ ஷூட் நடத்தப்பட்டுச்சு. ஸ்ரேயா தான் தேர்வு செய்யப்படுவார்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த போது பாலா வரலட்சுமிய கரகாட்டக்காரின்னு அடையாளம் காட்டிட்டாரு. கரகாட்டம் ஆடும் பெண்களுக்கு கொஞ்சம் ஆண்மை தன்மையும் ஆண்களுக்கு கொஞ்சம் பெண்மை தன்மையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சசிகுமாரோட தாடிய கிராபிக்ஸ்ல நீக்கிட்டு பார்த்த போது பொருத்தமா இருந்தாரு. அதே மாதிரி வரலட்சுமியும் அந்த கேரக்டருக்கு சரியா பொருந்தி இருக்கிறதுனால அவங்களும் தேர்வானாங்கன்னு பாலா வட்டார தகவல் தெரிவிக்குது. இது பத்தி வரலட்சுமி சொல்லியிருக்கிறது. என்ன போட்டோ ஷூட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, போயிருந்தேன். டெஸ்ட் முடிஞ்சு வெளியில வந்ததுமே நீ தான் கரகாட்டக்காரின்னு பாலா சார் சொன்னாரு. மற்றபடி ஸ்ரேயாவும் டெஸ்ட்டுக்கு வந்தாங்கிறதும் அவங்க ரிஜெக்ட் ஆனாங்கன்றது பத்தி எனக்கு தெரியாது. பாலா சார் படத்துல நடிக்கிறது என்னோட கனவா இருந்துச்சு. அது இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கல. அவருடைய படத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். கிளாசிக்கல், ஹிப்ஹாப், சல்சான்னு விதவிதமான டான்ஸ் கத்துக்கிட்டேன். நான் இப்போ பாலா சார் படத்துக்காக கரகாட்டம் கத்துக்க போறேன்னு சொல்றாங்க வரலட்சுமி.